தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பதுவை புனித அந்தோணியாரை நோக்கி மன்றாடுவோம். இத்திருத்தலத்தில் மாண்புமிகு அரியணையில் கிருபையுடன் எழுந்தருளியிருக்கிற புனித அந்தோணியாரே, புனிதம் விளங்கும் லீலியே, விலைமதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலே, கவலைப்படுவோர்க்கு ஆறுதலே, துன்புறுவோரின் மகிழ்வே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். உமது திருமுகம் நோக்கி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா வணக்கத்திற்குரிய புனித அந்தோணியாரே, நல்ல மெய்ப்பரே, அலகையை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீரே எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காட்டியருளும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை மாதா பிதாக்கள் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த சிறியோர் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும், அல்லலுறுவோருக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியார்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையில் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம். தொலை தூரம் கடந்து நாடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய இன்னல்களினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் திருப்பயணம் பலனற்றதாகி போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய திரு இருதயத்தை உருக்காது போகுமோ? ஐயா, எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமேன். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 39 முதல் 41 முடிய உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது: பரிசேயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன. அறிவிலிகளே, வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் அல்லவா? உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாயிருக்கும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: ஜெபமாலை அன்னையினுடைய திருநாட்களை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். ஜெபமாலை ஜெபிப்பதனுடைய முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கிறோம். இன்றைய நாளிலே 1917 ஜூலை 13 அன்று நம் தூய அன்னை பாத்திமாவின் 3 குழந்தைகளுக்கும் நரகத்தை திறந்து காட்டினார்கள். பிசாசுகளும் சபிக்கப்பட்ட ஆத்துமாக்களும் அதில் அமிழ்த்தப்பட்டிருந்தார்கள். அவர்கள் நரகத்தில் படும் கொடூர வாதைகளை கண்ட குழந்தைகள் அச்சத்தால் நடுங்கி போய் மாதாவை நோக்கி கண்களை உயர்த்த, மாதா எல்லையற்ற கருணையோடும் துயரத்தோடும் அவர்களை பார்த்து, பரிதாபத்துக்குரிய பாவிகள் செல்லும் நரகத்தை கண்டீர்கள் அல்லவா? இதிலிருந்து ஆத்துமாக்களை காப்பாற்ற உலகில் என் மாசற்ற இருதய பக்தியை ஏற்படுத்த கடவுள் விரும்புகிறார் என்றார்கள். ஆம், மரியாயின் மாசற்ற இருதய பக்தி நரக ஆபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிதாபத்திற்குரிய பாவிகளை மீட்கும் வல்லமையுள்ள ஆயுதமாக கடவுளாலேயே மனிதர்களுக்கு தரப்படுகிறது. உலகமானது தமது முந்திய பக்தி முறைகளை எல்லாம் மறுத்து தள்ளியிட்டதைக் கண்டு கடவுள் கடைசியாக இந்த உன்னதமான பக்தி முயற்சியை ஒருவித அச்ச நடுக்கத்தோடு மனிதனுக்கு தருகிறார். இதையும் நாம் கை நெகிழ்ந்து விடுவோம் என்றால் இனி மோட்சத்தின் மன்னிப்பு நமக்கு கிடைக்காது. ஏனெனில் அப்போது திருவிவிலியத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரான பாவம் என்று கூறப்படும் பாவத்தை கட்டிக்கொண்டவர்களாக நாம் இருப்போம். இந்த பாவம் நமக்கு தரப்படும் மீட்பை முழு அறிவோடும் முழு மன சம்மதத்தோடும் பகிரங்கமாக மறுதலிப்பதில் அடங்கியுள்ளது என்று சகோதரி லூசியா அவருடைய கடிதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நம் அன்னை தொடர்ந்து, இந்த பக்தியை கைக்கொள்பவர்கள் அனைவருக்கும் நான் மீட்பை வாக்களிக்கிறேன்.
இந்த ஆத்துமங்கள் கடவுளின் சிம்மாசனத்தை அலங்கரிக்கும்படி என்னால் வைக்கப்படுகிற மலர்களைப் போல கடவுளுக்கு பிரியமானவர்களாக இருப்பார்கள் என்கிறார்கள். எத்தகைய நம்பிக்கை தரும் வார்த்தைகள் இவைகள்! நம்ப முடியாத அளவுக்கு மிக எளிதான மீட்பின் வழி ஒன்று நமக்கு தரப்படுகிறது. அமல உற்பவ கன்னிகையின் பேரில் இயேசுவின் திரு இருதயம் கொண்டுள்ள சிறப்பான அன்பை நம்முடையதாக்கிக் கொள்வதும், அவர்களுடைய சின்ன சின்ன வேண்டுகோள்களை நிறைவேற்றுவதன் மூலம் அவர்களுக்கு நம் பிரமாணிக்கத்தை மெய்ப்பித்து காண்பிப்பது போதுமானது. பாத்திமா பரிகார பக்தியில் மாதா புதிதாக எதையும் நமக்கு தந்துவிடவில்லை. குறைந்தபட்சம் மாதத்திற்கு ஒரு முறையாவது, குறிப்பாக முதல் சனிக்கிழமையில் அல்லது அதற்கு முன் அல்லது பின் 8 நாட்களுக்குள் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து திவ்ய நற்கருணை உட்கொண்டு ஜெபமாலை ஜெபித்து ஜெபமாலை தேவ ரகசியங்களில் இயேசு மரியாயின் வாழ்வின் சகல நிகழ்ச்சிகளையும் தியானித்து இந்த பக்தி முயற்சிகளை எல்லாம் தனது மாசற்ற இருதயத்திற்கு எதிராக கட்டிக்கொள்ளப்படுகிற பாவங்களுக்கு பரிகாரமாக ஒப்பு கொடுக்கும்படி மட்டுமே நம் இனிய அன்னையும் இயேசுவும் நம்மிடத்தில் கேட்கிறார்கள். கத்தோலிக்க திரு அவை காலம் காலமாக தன் பிள்ளைகளிடம் கேட்டு வரும் காரியங்களில்தான் இவை. ஆகவே கைவிடப்பட்ட பாவிகளை உங்கள் தூய அன்னையோடு சேர்ந்து மீட்புக்கு வழிநடத்துகிற தூதுவர்களாக நீங்களும் நானும் இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். சோதோம் கொமோராவில் 10 நீதிமான்கள் மட்டும் காணப்பட்டால் அந்த 10 பேரின் பொருட்டு அந்த பட்டணங்கள் அழிக்கப்படுவதில்லை என்று கடவுள் ஆபிரகாமுக்கு வாக்களித்தார். தொடக்க புத்தகம் 18வது அதிகாரம் 32வது இறைவார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். அதைவிட மேலாக இன்று தம் பிரிய மகளும் அன்பு தாயும் நேச பக்தினியுமான மாமரிக்கு ஆறுதலளிக்கும்படி தங்களை பலியாக்க ஒரு சில ஆத்துமங்களாவது முன்வருமானால், ஜெபமாலை ஜெபித்து அந்த அன்னையோடு இணைந்து பரலோகத்தை மகிமைப்படுத்த தங்களை அர்ப்பணிப்பவர்களாக இருப்பவர்களானால், நரகத்திலிருந்து பரிதாபத்திற்குரிய ஆத்துமங்களையும் பேரழிவிலிருந்து உலகத்தையும் விசுவாச அழிவினின்று திருச்சபையையும் பாதுகாப்பதாக கடவுள் நமக்கு வாக்களிக்கிறார். இதனால் உங்கள் ஆத்துமத்தை மட்டுமின்றி இன்னும் ஏராளமான ஆத்துமாக்களையும் நீங்கள் நித்திய அழிவினின்று மீட்டுக் கொள்வீர்கள். மாதா மிகுந்த மகிழ்ச்சியடைவார்கள். பரலோகத்தில் உங்கள் கைமாறு மிகுதியாகும். ஆகவே பரலோகத்தில் நாம் மிகுதியான அருளை பெற்றுக்கொள்ள ஜெபமாலை ஜெபிப்போம். அன்னையோடு இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் வாழ்வின் வழிகாட்டியே எம் இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆராதித்து மகிழ்கிறோம். உம்முடைய வாழ்வு தரும் வார்த்தைகளால் எங்களை ஒவ்வொரு நாளும் திடப்படுத்தி உற்சாகப்படுத்தி வல்லமையோடு வழி நடத்தி வரும் உம்முடைய கருணைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் ஆசையெல்லாம் நீர்தானையா, என்னுடைய தேவையெல்லாம் நீர்தானையா என்று தாவீது சொல்வதைப் போல இன்று எங்கள் வாழ்வில் அனைத்து தேவைகளிலும் முதன்மையான மற்றும் முக்கியமான தேவை உம்மை என்னுடைய வாழ்வில் நிரப்பிக்கொள்வதே. ஆண்டவரே, இந்த நாளிலே என் இருதயத்தை திறந்து உமது அன்புக்காக ஏங்கி நிற்கிற இந்த அடியேனை நீர் கண்ணோக்கி பாரும். எங்கள் வழியும் உண்மையும் மீட்புமாய் இருக்கும் எங்கள் அன்பு ஆண்டவரே, இன்றைய நிகழ்வுகள், பயணங்கள், படிப்பு, தொழில், உழைப்பு, பொருளாதாரம், பிள்ளைகள் அனைத்தையும் உமது கரங்களிலே ஒப்படைத்து மன்றாடுகிறோம். உமது வலக்கரம் தரும் வல்லமையால் வலிமையோடு இன்று முன் செல்ல ஆற்றல் தாரும். கட்டப்பட்ட நிலையில் சிறையில் அடைபட்டிருந்த போதும் நள்ளிரவில் உம்மை ஆராதித்து துதித்து மகிழ்ந்து கொண்டிருந்த புனித பவுல், சீலா அவர்களுடைய கட்டுக்களை உடைத்தவரே, சிறைச்சாலையின் கதவுகளை திறந்தவரே, பாவத்தின் மரணத்தை சுவைத்து கொண்டிருந்த சிறைச்சாலை மனிதர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க செய்தவரே, இன்று நாங்களும் எங்களுடைய கட்டுண்ட நிலையிலே, துக்கமான நேரங்களிலே, எங்கள் வாழ்வில் திக்கு திணறி நடந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உம்மை நோக்கி ஆராதித்து துதித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே எங்கள் கட்டுக்கள் உடைவதாக, மூடப்பட்ட கதவுகள் திறப்பதாக, எங்கள் பிள்ளைகளின் வாழ்வில் மாற்றங்கள் உண்டாவதாக, பாவ பழக்க வழக்கங்களுக்கும் தீமையான பழக்க வழக்கங்களும் அடிமையாயிருக்கிற இளையோர் இளம்பெண்கள் இப்போது விடுவிக்கப்படுவதாக. இயேசுவின் இரத்தத்தால் நாங்கள் அனுபவிக்கும் அனைத்து சிலுவையின் ஆசீர்வாதங்கள் இன்றைய பாவத்தால் பலவீனத்தால் கட்டப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாக்கள் விடுதலை அடைய, தன்னிலை உணர்ந்து மனமாற்றம் அடைய, எங்கள் வாழ்வில் உமது கருவியான வார்த்தையை நாங்கள் அறிக்கையிட்டு உம்மை ஆராதித்து துதித்து அதனை நாங்கள் சுவிகாரம் செய்து கொள்கிறோம்.
அற்பமாக கருதப்பட்ட எங்களையும் அதிசயம் செய்பவர்களாக இன்று மாற்றுவதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். உமது நாமம் எங்கள் வழியாக மாட்சியடைவதாக, உம்முடைய அரசு எங்கள் வழியாக இந்த எங்கள் பகுதியிலே கட்டியெழுப்பப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமது நாமம் மகிமையடைவதாக. உமது ராஜ்யத்தில் நாங்களும் ஒரு பங்காளர்களாக செயல்படுவோமாக. ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.